அடிக்கடி சொல்ற ஒரு உண்மை சம்பவம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவிக்கு ரட்சிக்கப்படாத புருஷன் இருந்தான். பயங்கர குடிகார். குடிச்சு குடிச்சு அவனுடைய சரீரம் சீரழிந்து போய்விட்டது. கடைசி அவனால வைத்தியத்தாலே அவனை காப்பாற்ற முடியாத நிலை வந்து விட்டது. ஹாஸ்பிட்டல் சொல்லிவிட வீட்டை கொண்டு போங்கன்னு சொல்லி வீட்டை வச்சிருக்க மரண தருவாய். மனைவி கையை பிடிச்சு அழுது அழுது ஜபிச்சு கொண்டிருக்கிறாள். மனைவியின் விருப்பம் எல்லாம் சுகமாக விட்டாலும் சாகிறதுக்குள்ள மனம் திரும்பி செத்து போக வேணும். ஆகவே அப்பா பாவங்கள் அறிக்கையிடுங்கப்பா, மனம் திரும்புங்கப்பா அவள் அழுது கொண்டே இருந்தாள். அவன் என்ன சொன்னானா, அதெல்லாம் விடு, எனக்கு கடைசி ஒரு ஆசை இருக்குது நிறைவேற்று. அப்பா மனம் திரும்புங்க. அவன் தள்ளி போட்டு மற்ற சொந்த பந்தங்களை பார்த்து சொன்னானா, எனக்கு குடிக்கிறதுக்கு யூரோப்பத்தில் சாராயம் தாங்க. கடைசியா சாக கிடக்கிறான் என்று சொல்லி ஒருவன் அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு சாராயத்தை வேண்டி அவனுக்கு கொடுத்தான். சாராயத்தை குடிச்சு கொண்டே செத்து போனான். மனம் திரும்ப விருப்பம் இல்லை. ஏன் பிரச்சனை, ஏன் உபத்திரவம்? நீ அவருடைய மார்பில சாய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். ஆசாவுக்கு வியாதி என்கிற தடியை கர்த்தர் எடுத்தார். ஏன்? தன்னை அவன் கட்டி அணைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனா ஆண்டவர் ஏங்கினார். என்ன சொல்லுங்க, எண்ணற்ற வருவான் எண்ணற்ற வருவான் என்று பார்த்தால் எண்ணற்ற வராமல் இந்த உலகத்தை நாடி போனானே. கடைசியா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை கைவிடுகிறார். அவன் மனம் திரும்பாமல் மரித்து போகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16-27 வீட்டை போய் படிங்க. மத்தேயு 19:14-24 வரைக்கும் ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். இந்த வாலிபன் இயேசுவிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே பரலோகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள். என்னென்ன கட்டளை இருக்குது அந்த கட்டளையின்படி வாழ் என்று சொன்னார். கொலை செய்யக்கூடாது, களவெடுக்க கூடாது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, இப்படி செய்யன்னு சொன்னார். அப்ப அவன் அந்த வாலிபன் என்ன சொல்ல, கவனிங்க, என்ன பாருங்க தயவுசெய்து. அந்த வாலிபன் ஆண்டவர் சொல்றான், என்ன ஆண்டவரே சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் செய்து கொண்டு வாரேன். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்துட்டு சொல்றார், ஓகே நீ சொன்ன சரி, சின்ன வயசுல இருந்து நீ எனக்கு பயந்து என்ற கற்பனைகளை கை கொள்ளுகிறாய். ஒன்றில் நீ ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒன்று சொல்ல, உன்னிட்ட ஒரு குறை இருக்குது, கொஞ்சம் காசு கூட இருக்குது, உன்னிட்ட கொஞ்சம் காசு பைத்தியமா இருக்கிற. இந்த காசுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வா. ஆமென் சொல்லுங்க. உங்க சொத்துக்களை வித்து ஏழைகளுக்கும் பரதேசிகளும் கொடுத்துட்டு எனக்கு பின்னுக்கு வாயா. அவனுக்கு வாஞ்சை இருக்குது, பரலோகம் போக வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது, சின்னலிருந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறான். ஆனாலும் அந்த பணத்தை விட்டுவிட முடியாதவனாய், அந்த விஷயத்தை மனம் திரும்ப முடியாதவனாய் ஆண்டவரை விட்டு என்னத்தோட போனானாம்? துக்கத்தோடு போனான். சொல்லுங்க, துக்கத்தோடு. இப்படி காதுல கை வச்சு, துக்கத்தோடு. எல்லாரும் எல்லாம் இங்க காதுல கை வச்சு, அந்த வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து துக்கத்தோடு போனான். அந்த பாவத்தை அவனால் விட முடியவில்லை. இன்றைக்கும் இந்த திருச்சபை பரிசுத்தாவியானவரே, இந்த தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது துக்கத்தோடு அல்ல, 2 மடங்கு சந்தோஷத்தோடு ஆண்டவற்ற மகிமையினால் நிரம்பி போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏன் அது முடியுது இல்லையப்பா? போய்களே கவலையோடு போறோமே, ஏன்? ஏதோ ஒரு பாவம் இருக்குது, அது ஒன்றுதான், நிறைய இல்லை, ஒன்று விட முடியாம இருக்குது பாஸ்டர், இதை என்னால் ஒப்பு கொடுக்க முடியாம இருக்குது. அந்த பாவத்தை நீ விடும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு விருப்பங்கள் இருக்குது, வாஞ்சைகள் இருக்குது, ஆனா பாவம் விடுகிறதில்லை, பாவம் விடுகிறதில்லை. அதான் நல்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கு வந்து அந்த கிராமத்தை அடிச்சு கொண்டு போகுது. அந்த நேரம் 2 கள்ளர்கள், வடகாட்டில் இருக்க 2 கள்ளர்கள் வச்சுக்கொள்ளும், அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டது, இந்த வெள்ள பெருக்குகளை நின்று அடிச்சு கொண்டு போகிற பொருள்களை எடுக்க வேணும். ஆகவே ஒரு மாதிரி தங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு பெரிய மரத்தில் ஏறிட்டான். ஏறி நின்று கொண்டு கண்ணக்கா வெள்ளத்துக்கிட்ட வரும்பொழுது ஏதாவது வரும்பொழுது எடுத்து வைக்கிறான். இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது
ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது தூரத்தில் இருந்து ஒரு கருத்த சூக்கேஸ் ஒன்று வெறுகுது மிதந்து கொண்டு. அப்படியே கருப்ப சூக்கேஸ் அப்படியே தெரியும். இப்போ இவன் பிளான் பண்ணுறான், பயங்கரமான ஐட்டம் ஒன்று வெறுகுது, இனி சின்ன சின்ன தூக்க தேவையில்லை, ஒரு மாதிரி விழுந்து அதை பிடிச்சு தூக்கிட்டனோ இப்படியே வீட்டை போகலாம். பிளான் பண்ணுறான். அது வெறுகுது, அடிச்சு கொண்டு வெறுகுது. வரும் பொழுது கணக்கா என்ன செய்தான் ரூபன், தொம்மண்டு விழுந்துட்டான். அதுக்கு மேலே விழுந்து சூக்கேசு பட்டியை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அப்படியே வெள்ளத்தோடு அவன் உள்ளுபாட்டுக்கு மெல்ல கட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இப்போ அந்த மற்ற கள்ளன், டேய் எங்கடா எழுதுபட்டு உள்ளுபட்டு கொண்டு போற? அவன் சொன்னான், ஐயோ மச்சான் இழுத்து கொண்டு போகுதுடா, தூக்கேலாமா கிடக்குறா. அவன் சொன்னான், டேய் தூக்கேலாட்டி விட்டுறா, விட்டுட்டு வந்துடு, நீயும் வெள்ளத்தில் அடிபட போற. அவன் சொன்னான், மச்சான் எப்பயோ நான் அதை விட்டுட்டேன்டா, அதுதான் என்ன விடுகுது இல்லையடா. அவங்கட என்னடா மச்சான் சூக்கேஸ் என்னடா உன்னை விடுவது இல்லை? அவன் சொன்னான், மச்சான் சூக்கேஸ் இல்லையடா, கரடி டாம்புட்டுட்டேனடா. என்ன டாம்புட்டுட்டான்? வெள்ளத்தோட வெள்ளமா ஒரு கரடி வந்திருக்குது. அந்த கரடி தாண்டு கொண்டு போற நேரத்தில் இந்த கரடிக்கு என்னவா தெரிஞ்சிருக்குது? இப்ப அமர்த்தி பிடிச்ச உடனே அது வாய்ப்பண்டு அவன் அமர்த்த, இப்ப கைய விட்டும் கரடி என்ன விடல. அத போல சில பாவங்கள் நாங்கள் விட விரும்பியும் அது எங்களை விட முடியாமல் இருக்கிறது. ஏன்? ஆழமாக அதுக்குள்ளே இறங்கி விட்டோம், ஆழமாக அதுக்குள்ள போய் பதிந்து விட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்பை பிரிக்கிற எந்த பாவத்துக்குள்ளையும் சிக்கக்கூடாது என்று தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். அது எரிச்சலா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், போன்களில் இருக்கிற அசுத்தங்களா இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த பாவத்துக்குள்ளையும் சிக்கக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகவே நீ கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறாயா? மனம் திரும்பு, மனம் திரும்பு. இருள்கள் வரும் பொழுது, பாதைகள் வரும் பொழுது, புண்கள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது பல்லை கடிக்காமல், சபையை விட்டு ஓடி போகாமல் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது திரளான இரக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.